This video sponsored by GenReview.online. அப்பா, அவ்வளவு எளிதில் அர்த்தம் புரியாத வார்த்தை இது. அத்தனை எளிதில் யாருக்கும் வசப்படாத வார்த்தை இது. வாழும்போது யாருக்குமே பொருந்திடாத மொழி இது. தன் அப்பாவை நேசிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வரிகள் சமர்ப்பணம். 70 ஏக்கர் சீமையில் 8 ஏக்கர் ரோட்டில் உங்க ஒத்து பக்கம் தோள் மேல ஒய்யாரமா நான் உட்காந்து 1000 கதை சொல்ல மெய்யாலும் அதை கேட்டு மெச்சுக்கிட்டு நடப்பீங்களே. அப்பா, 5வது வரைக்கும் படிச்ச நீங்க அதுக்கு மேல நான் படிக்கணும்னு அம்பலத்து ரோட்டில் அரிசி மூட்டை தூக்குனீங்க. திங்க சோறு இல்லை, தங்க வீடு இல்லை, ஒட்டரை படிஞ்ச தகரத்தில் ஒழுகி மழையும் ஊத்த நான் குடிக்க மட்டும் மாவு கொத்து இல்லைன்னு சொல்லி மாசம் முழுக்க மணல் மூட்டை தூக்குனீங்க. அம்மா சொன்னாங்க, நான் பிறந்த நேரம் உங்க கையில 5 சதம் காசு இல்லாம கை வலிக்க வலிக்க கால் கடுக்க வீடு வரைக்கும் என்னைய தூக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு நல்லாவே நினைவு இருக்கு. ஒரு நாள் எனக்கு காய்ச்ச கூடி பேச்சு மூச்சு இல்லாம நான் பிறண்டு வந்தேன். நீங்க தான் மூச்சை பிடிச்சிக்கிட்டு விடிய விடிய முழிச்சிருந்தீங்க. நீங்க தான் உங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு விடிய விடிய முழிச்சிருந்தீங்க. ஊரே சொல்லும் உங்க அப்பனை போல யாரும் இல்லைன்னு. ஊரே சொல்லும் உங்க அப்பனை போல யாருமே இல்லைன்னு. என் அப்பா அத்தனை கஷ்டத்திலையும் என்னைய அழுக விட்டதில்லை. வயிற்று முழுக்க பசி இருந்தும் என்னைய பட்டினி போட்டதில்லை. அப்பா, எனக்கு வேணும்னு மறுசோரே போட்டதில்லை. இத்தனை வயசாகியும் புது துணி கட்டினதில்லை. எந்த டவுனுக்கு போனாலும் ஒரு டீ பிளேண்டி குடிச்சதில்லை. யாரு முன்னுக்கையும் என்னைய இறக்கி பேசினதில்லை. காசை மிச்சம் பண்ண வேண்டி சலூனுக்கு கூட சரியா போனதில்லை. இத்தனை வயசாகியும் போயாவுக்கு கூட அப்பா லீவுன்னு வீட்டில் இருந்ததில்லை. 30 நாளும் வேலை செய்யறான்னு ஊரே திட்டி தீத்தாலும் ஒரு நாளும் அப்பா கவலைப்பட்டதில்லை. உடம்பு வலின்னு அப்பா ஒரு நாளும் அசந்ததில்லை. இடுப்பு வலின்னு ஒரு நாளும் இடிஞ்சு போனதில்லை. மேலுக்கு கஷ்டம்னு ஒரு நாளும் கண்ணீர் விட்டதில்லை. ஒரு வார்த்தை கூட எனக்கிட்ட அப்பா கோபமா பேசினதே இல்லை. நான் போடும் கலர் சட்டைக்கு பின்னாலே எங்க அப்பா போடும் பழைய சட்டை தான் காரணம். நான் போடும் கலர் சட்டைக்கு எங்க அப்பா போடும் பழைய சட்டை தான் காரணம். நான் போடும் செருப்புக்கு பின்னாடி எங்க அப்பா செருப்பே போடாதது தான் காரணம். அத்தனை பாசத்தையும் உள்ளுக்க வச்சுதான் இப்ப வரைக்கும் வெளியே காட்டுனதே இல்லை அப்பா. நான் சாமி கிட்ட வரம் கேட்க போய் அந்த சாமியே எனக்கு வரமா வந்திருக்கு அப்பாவா. அப்பா, இப்போதைக்கு என் ஆசையெல்லாம் என்ன ஆயுசு முழுக்க சுமந்த உங்களை என் ஆயுசு வரைக்கும் சுமக்கணும், அவ்வளவுதான். இப்போதைக்கு என் ஆசை எல்லாமே என்ன ஆயுசு முழுக்க சுமந்த உங்களை என் ஆயுசு வரைக்கும் சுமக்கணும், அவ்வளவுதான். அப்பா, எனக்கு நீங்க தான் எல்லாமே. நீங்க மட்டும்தான்.